ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் பே. இன்றைக்கு நம்ம கிச்சனில் பட்டர் கார்லிக் சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு ஒரு 500 கிராம் சிக்கன், போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோடு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூனு இஞ்சி போட்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, ஒரு அரை டீஸ்பூனு உப்பு, 1.5 டீஸ்பூனு கார்ன்ஃப்ளவரு, பிறகு ஒரு அரை டீஸ்பூனு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம். பத்து நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் சிக்கன் வறுக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு அதில் ஊறிய அந்த சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் லைட்டாக ப்ரௌன் ஆனவுடனே அடுத்த புறமும் திருப்பி போட்டு அதுவும் ஒரு லைட்டு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் எல்லா சிக்கன் துண்டுகளையும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுத்துடக்கூடாது, சிக்கன் ரொம்ப ஹார்டாகிடும். சிக்கன் இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போது எல்லா சிக்கன் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். எல்லா சிக்கன் துண்டுகளையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போது ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் ஒரு டீஸ்பூனு பட்டர் போட்டுக்கலாம். அதோடு ஒரு 20 பல்லு பூண்டை நல்லா நறுக்கி போட்டு அதையும் போட்டு நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடு ஒரு அரை கப்பு வெங்காயத்தாலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூனு சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூனு சோள மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு, வெங்காயத்தாள், சோள மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது வறுத்து வச்ச சிக்கன் துண்டுகளை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் துண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெங்காயத்தால் மேலே ஆட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துருக்குது. இந்த மாதிரி அடிக்கடி நம்ம வீட்டில் செஞ்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு நம்ம சாப்பிடலாம். பாருங்கள், நம்முடைய பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு குக் ஆகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், இது ரெஸ்டாரண்ட்ஸில் போகும்பொழுது இது ஒரு ஸ்டார்டர் ஐட்டமாக கொடுப்பாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். அதே நம்முடைய வீட்டில் இருக்கிற மசாலாவில் நம்ம வீட்டிலையே நம்ம கிச்சனில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துருக்குது. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.